அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி காயல் பட்னா ஸ்பெஷல் தம் அடை தான் செய்ய போகிறோம். 250 கிராம் ரவா எடுத்திருக்கேன். 2 கப்பு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காயோட அந்த தலைப்பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா ரவா ஊறி வந்த பிறகு 250 கிராம் சீனி கூட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். இதை அப்படியே ஒரு 10 மணி நேரம் ஊற விடலாம். 10 மணி நேரத்துக்கு பிறகு 3 நாட்டுக்கோழி முட்டை அதையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு வடிகட்டி அந்த ரவா கலவை கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 மூடி பன்னீர், ஒரு பிஞ்சு சால்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா, ஒரு 3 ஸ்பூன் அளவு கண்டன்ஸ் மில்க் மெய்டு சேர்க்கணும். 1 கப் அளவு பசுநெய் மெல்ட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கணும். நான் மில்க் மெய்டு சேர்த்தது ரெக்கார்ட் ஆகலை. இது கூட கொஞ்சம் முந்திரி திராட்சை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கேக்கு டின்னில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண கலவையை சேர்த்து மேலேயும் கொஞ்சம் முந்திரியை சேர்த்துக்கலாம். அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 200 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பரான தம் அடை ரெடி. இந்த தம் அடை நல்லா சாஃப்டாக தேங்காய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான காயல் பட்னம் தம் அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.